சார் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் யுவர் மணி பேலன்ஸ் என்னடா பண்ணுவ ஏன் காசுடா ஸ்கூல்ல இப்ப குடுறா பேசாத எடு நான் இப்ப காசை கொடு நீ ஏமாத்துறதுக்கு நீ அவ்வளவு திமிரா வந்து வெளியே பேசுற உள்ள வந்து திமிரா பேசுற வேண்டியதானே காசு வரக்கு 2 நாள் ஆகும் காசு வரக்கு 2 நாள் ஆகும்னா ஆமா போட்ட காசு மரியாதையா பேசுறீ அப்ப நான் நகையா எடுத்து எனக்கு பாரா கொடு கோல்ட் காயின் கொடுக்குறேன் நோ ப்ராப்ளம் கோல்ட் காயின் கொடு நல்லா எல்லாத்தையும் ஏமாத்து இன்னும் பேசாத நல்லா ஏமாத்து நீ என்ன ஏமாத்தி இருக்க பேசாத நீ யார் ஏமாத்துறாங்க 70 கிராம் ஏமாத்தா 20 கிராம் என்னடா என்ன 20 கிராம் ஏமாத்தா யோ ஏமாத்தாம அப்புறம் ஏன்டா 70 கிராம் 50 கிராம் 70 கிராம் 50 கிராம் நகை இருக்கு 70 கிராம் 50 கிராம் நகை இருக்கு வெளியே வந்து ரெஸ்பெக்ட் பேசாரா வெளியே வந்து ரெஸ்பெக்ட் பேசாரா உள்ளே இருக்கும்போது ரெஸ்பெக்ட் பேசுறீங்க வெளியே வந்து ரெஸ்பெக்ட் பேசாரா வெளியே வந்து அதே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல வெளியே வந்தா திமுறை இருமா உள்ள இருந்தா அவ்வளவு சாஃப்டா உள்ள இருந்தா எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு வெளியே வந்தா திமுறா பேசுறா 2 நாள் ஆகும் வேற எதுவும் பண்ண முடியாது வேணும்னா பண்ணி இல்லாட்டி பண்ணாடி போ என்ன இது உங்ககிட்ட திமுறா பேசுற ஜேக்கப் ப்ளீஸ் அப்படிதான் 2 நாள் தான் காசு கிடைக்காது give me the bill and the product பில் why do you have to சார் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் கொடுங்க சார் உங்களை ஏமாத்த மாட்டாங்க சரியா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் உங்கள்ட்ட ஏதாச்சும் பேசணும் சார் நாங்க பர்சனல் ஏமாந்தது நானு ரைட்டுங்க சரியா அவங்கள பேசும்போது நான் பேசுறேங்க டேய் ஏதாச்சும் ரைட்ஸ் இருக்கா அவரை பேசுவேன்டா அப்புறம் நீ வேலை செய்ய வந்திருக்க என்ன தப்பா பேசி கொண்டு வந்து நான் வந்து நகை வாங்கல சரியா சம்பாதிச்ச காசு நான் நகை வாங்கியிருக்கேன் மரியாதையா பேசு நீ மரியாதை பேசு கஸ்டமர்கிட்ட மரியாதை பேசு சரியா என்னடா பார்த்த என்ன நீ பார்த்த என்ன பார்த்த கஸ்டமர்கிட்ட நீ பேசியா கஸ்டமர் நான் 70 கிராம் நகை வாங்க 20 கிராம் தரல இல்ல அதுக்கு நீ பேசல நீ என்ன நீ ஓடுறா மாதிரி என்ன ஓடுறா வந்து என்ன கேள்வி கேட்கறீங்க You should have spoken properly in front of me. See, I spoken properly. You should have not left me with saying those words. சரியா? 1 minute please. You should have not left saying those words. நீ தண்ணி எல்லாம் குடிக்க வேண்டாம் நான் ஹெல்தி சரியா? அண்ணா அட்மிட் ஆயிட்டாங்க கொண்டு போய் காசு ஒண்ணுமே இல்ல கோல்டே இல்ல தரவே முடியாது இதுக்கு அப்படி சொன்னா எப்படி இருக்கும் எங்களுக்கு இது இருக்க நிலைமையில நாங்க வாங்கணும் சரி அவரோட ஆதார் நான் பேசுறேன் அதுதான் நீங்க தான் இல்லைண்ணா நான் யாருக்கு வந்து தப்பாக சொல்லுவேன் எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அதான் வந்து ஷேர் பண்ணிட்டு வரணும் அவ்வளோ நீங்கள் சரி வாங்கி நேற்று 140
இருக்குது அதில் அட்டாச் பண்ணுறது. 5,42,962 டோட்டல் வேல்யூ. 43,000 இல்லை என்ன ஃபிசிக்கல் வெயிட் வந்து அது அப்படியே எடுத்துக்கேன். அது ஜுவல்ஸ் வெளியிடுங்க. வெளியே எடுத்துட்டு டேர் பண்ணிட்டு வைங்க. மட்டும் போடுங்க. ஓகேங்களா? 542,962 சரி ரைட். அதுக்கு உண்டான காயின் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது காயின் வந்து 906 எவ்வளோ வெயிட் வரும் சொல்லுங்கள். காயின் அதே அதே வெயிட் தானே வரும். இல்லை பரவாயில்ல. சார் 111 240 கோல்டு இருக்குது. அந்த வெயிட் எடுத்து காயின் கொடுத்துருவோம். 906 காயின். சரிங்களா? நீங்கள் வாங்கிட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ வெளியே வந்து நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே வந்தோடனே ஜிஎம் நேராக வந்தார். வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஜிஎஸ் பண்ணால் இன்றைக்கி நகை கொடுத்தா தான் திங்கக்கிழமை காசு கிடைக்கும், இல்லாட்டி திங்கக்கிழமை கொடுத்தீங்கன்னா 2 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் ஆர்டிஜிஎஸ் அவ்வளோ நாள்லாம் ஆகாதுங்க, அவ்வளோ எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறத நான் சொன்னேன். இல்லை அப்படின்னா பண்ண முடியாதுன்னு சொல்லி பேசிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. மறுபடியும் நாங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை நடந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னென்னா அது வரைக்கும் உள்ள ரெக்கார்ட் பண்ணது க்ளோஸ் பண்ணவும் தெரிஞ்சதுக்கப்புறம் பண்ண ரியாக்ஷன்ஸ் வெளியே நடந்தது. ஸோ அது ரெக்கார்டிங்கில் இல்லை. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போவே கொடுத்தா தான் திங்கக்கிழமை காசு, நகையை நான் முன்னாடியே கொடுத்துடணும், நகையை கொடுத்துட்டு திங்கக்கிழமை காசு கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் காசு கிடைக்காம நான் நகையை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ஆஃப்டர் ஆல் திஸ் கிராஷ் என்ன நகை வெயிட் இருக்கோ அந்த நகை வெயிட்டுக்கு காயினாக நான் வந்து மாற்றி வாங்குகிறேன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக ஒன்றும் விஷயம் நகையை வாங்கலை. ஸோ டோட்டலாக எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயினாக வாங்கிருக்கோம்.